அம்பேத்கர் பெரியாருக்கு முன்னாடியே தென்னிந்தியாவின் முதல் சாதி ஒழிப்பு போராளி, தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தங்களின் தந்தை, தமிழ் தேசிய தந்தைன்னு அழைக்கப்பட்டவர் தான் அயோத்திதாச பண்டிதர். ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தமிழன் திராவிடன் அப்படிங்கிற சொல்லையே அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். 1845 மே 20 சென்னை 1000 விளக்கில் இவர் பிறக்கிறாரு. இவரோட ஒரிஜினல் பேர் காத்தவராயன். ஆனால் தன்னோட ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லி தன்னோட பேரை மாற்றிக்கிறாரு. இவரோட தாத்தா கந்தப்பன் அப்படிங்கிறவர் திருக்குறள் சம்பந்தமான ஓலைச்சுவடிகளை பிரிட்டிஷ்காரர் எலிஸ்டோக்கு போய் கொடுக்குறாரு. அவர் அதுக்கப்புறம் அதை அச்சிட்டு வெளியிடறாரு. ஸோ இதன் காரணமாக தான் திருக்குறள் முதல் அச்சு நூலாக வெளியில் வருது. அந்த காலத்திலேயே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுற அரசியல அயோத்திதாச பண்டிதர் உடச்சு பேசினாரு. மனு தர்ம சாஸ்திரத்தை மனு அதர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் சைவ வைணவ கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட சிறுவர்களுக்கு எல்லா ஊர்லேயும் ஸ்கூல் அமைச்சு கொடுத்து ஃப்ரீயாக கல்வி கொடுக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1892 நடந்த நீலகிரி மாநாட்டில் சொல்றாரு. இதுல என்ன ஹைலைட்னா, இவர் கேட்ட அத்தனை விஷயமும் நடந்துருச்சு. இது எல்லாத்தையும் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழில் இவர் குறிப்பிட்டு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அதை தமிழன் சொல்லி பேரை மாத்துறாரு. பௌத்த கொள்கையால் ஈர்க்கப்பட்ட இவர் சாதி ஒழிப்புக்கும் சமூக விடுதலைக்கும் பௌத்தமே சிறந்த தீர்வு, ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவர் போட்ட அடித்தளம் தான் அம்பேத்கரும் பௌத்தத்தை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. பெரியாருக்கும் முன்னோடியா அயோத்திதாசர் தான் இருந்தாரு. இந்தியாவோட உண்மையான விடுதலையே சாதியை ஒழிக்கிறதா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நம்மளோட தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களோட சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களோட இணைஞ்சு பறையர் மகாசன சபையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் திராவிட மகாசன சபையை ஆரம்பிக்கிறாரு. புலியும் பசுவும் ஒரே குளத்துல இறங்கி தண்ணி குடிச்ச தர்ம தேசம் தான் இப்ப மனிதரும் ஒரே குளத்துல இறங்கி தண்ணி குடிக்க முடியாத அதர்ம தேசமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் சாதி ஒழிப்புக்கு எதிராக, சாதிய தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். இவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். பட் நான் சுருக்கமா சொல்லணும்னு நினைச்சது இதுதான். நான் ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது சொல்லாம இருந்தாலோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய தாத்தா சாதி ஒழிப்பு போராளி அயோத்திதாச பண்டிதரை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். சார், இது டெட் எண்ட் சார். நீயா ஏன் டெட் எண்ட் சொல்ற? ஓ, வழி இருக்க சொல்ற சார். இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளவு கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு? திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா? தெரியும் சார். ஒரு காலத்துல கோயில் எதிர்த்தாப்புல கரண்டே இல்லாம இருட்டுல ஆரம்பிச்சது. அதனாலதான் பேர் இருட்டு கடை. ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியும்ன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். இந்த மாதிரி பூவை தேடிதான் எப்ப வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. அதான் இயற்கை. என்னடா கூத்து இது? கரையாம் புத்துக்கு கடவுள் வேஷமா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? தூண்லயும் இருக்கான், துரும்புலயும் இருக்கான், கடவுள்னு சொல்றீங்க. ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்புறீங்க. கல்லுலதான் கடவுள் இருக்கான்றீங்க, அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் அவன் இருப்பான்றீங்க. எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க. மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல, அநீதிகளை தட்டி கேட்க முடியல. ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களே தடுக்க முடியல? கடவுளே கடத்தப்படுறான், காணாம போறான். தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களை எல்லாம் ஒன் நைட் வித் லார்ட் சிவா அப்படின்னு விளம்பரம் பண்றான். அசிங்கமா இருக்கு. ஒரு குருநாதர் அவருடைய வெப்சைட்ல போட்டிருந்தார், உங்களுடைய குரு செய்கிற வேலையே நீங்களும் செய்யுங்கள். எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியிலேயே நீங்களும் போங்கள். அவர் முக்தியின் வழியில் போகிறார், உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் ஆனார் வேற ஒரு விவகாரத்துல. கடவுளுக்கு பிராண்ட் வந்துருச்சு. இப்ப நம்ம கோல்கேட் மாதிரி, வோடபோன் மாதிரி, மற்ற பிராண்டுகள் மாதிரி கடவுள் பிராண்ட் வந்துருச்சு. நம்ம இப்ப சொடலமாடனை கும்பிடல, முனியாவை கும்பிடல, கருப்புசாமியை கும்பிடல, நம்ம இப்ப எல்லாம் ஆதியோகிய கும்பிடுறதுக்கு போயிட்டோம். நமக்கு ஆதியோகிய தெரியாதா? இவரா கண்டுபிடிச்சாரு அந்த சாமிய. நம்ம ஆளு பாட்டனும் தாத்தனும் கண்டுபிடிச்ச சாமி தானே அது. நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில இருந்து வர்றாருல ஆதியோகி. அங்கே அவர் பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் தானே ஆதியோகி. இங்க கொண்டாந்து ஒரு நெஞ்சு வரைக்கும் உள்ள ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு இதுதான் ஆதியோகி, எல்லாரும் கும்பிடு, அதுக்கு கங்கைன்னு போட்டா 50,000 கொடு, காவேரின்னு போட்டா 5,000 ரூபாய் கொடு, தாமிரபரணின்னு போட்டா ஓசியில உட்காரு அப்படின்னு சொன்னா, அப்புறம் இப்ப இது எல்லாம் இப்படி கடவுள் வரைக்கும் எல்லாவற்றையும் விற்க தொடங்கி விட்டார்கள். அப்ப நம்ம கேட்டுக்க வேண்டியதான். இது கூவுகிறவர்கள் சில பேர் கூவுவார்கள், சித்தர்கள் எல்லாம் கூவினார்கள். சித்தன் கூவுனது இதைத்தான் கூவுனா. திரும்ப திரும்ப என்னடா அவன் கட்டி கட்டி வச்சு சாமி இங்க கும்பிடு, இப்படி கும்பிடு, வலது பக்கம் பார்த்து கும்பிடு, இடது பக்கம் சுத்தி வானெல்லாம் சொல்றான். இதெல்லாம் நீ ஏன்டா கேட்கற? பாதி பேரை வெளியே நெல்லுன்னு சொல்றான். இதை நீ ஏன் கேட்கற?
இந்த நிறுவனத்துக்குள்ள போய் நீ உன்னுடைய கைச்சாத்தை போட்டு விட்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு தான் அவன் கேட்டான். அதனாலதான் வெளியே நில்றா, சாமியை உனக்குள்ள கண்டுக்க முடியாதா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்க. உனக்கு என்ன கோயிலுக்கு ஒரு வாசல் வேணும்? வாய் தான் வாசல், உள்ளம்தான் சிவம், உன்னுடைய 5 புலன்கள் தான் விளக்குகள். அந்த சாமிக்கு ஏத்தி வச்ச விளக்கு உன்னுடைய புலன்கள் தான். அப்படி உன்னால சாமியை கும்பிட முடியாதா அப்படின்னு கேட்டான். அதை நம்ம யோசிச்சா தானே கும்பிட முடியும். அப்ப நம்ம தான் யோசிச்சுக்கணும், ஆதி யோகியை கும்பிடுறதா இல்ல நமக்குள்ள இருக்கிற மீதி யோகியை கும்பிடுறதாங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சா நமக்கு தெரியும். அதுக்கு யோசிக்கணும். அதனால மக்கள் ஆற்ற வேண்டிய எதிர்வினை மக்கள் எப்போதும் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். முன்பெல்லாம் மக்களுக்கு யோசித்து நல்லது சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் வந்தார்கள். இப்போதெல்லாம் மக்கள் யோசிப்பதே இல்லை என்று கண்டு கொண்டார்கள். ஆகையினால் உனக்கு வாழும் கலை கற்றுத்தருகிறேன், வா, காசு கொடு. அப்புறம் உனக்கு ஒன் நைட் வித் லார்ட் சிவா அப்படின்னு விளம்பரம் பண்றான். அசிங்கமா இருக்கு. சிவனுடன் ஒரு ராத்திரின்னு விளம்பரம் பண்றான். காசு கொடு. அப்ப எல்லாத்துக்கும் காசு கொடு. உனக்காக நான் சிந்திக்கிறேன், உனக்காக நான் முக்தி அடைகிறேன்.